ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துட்டு தாத்தாக்கு சத்தியம் பண்ணபடியே நம்ம விஜயை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போன உடனே தாத்தாக்கும் பாட்டிக்கும் பயங்கர சந்தோஷம். இப்படி ஒரு சந்தோஷத்தை எப்போவுமே பார்த்துக்காத மாதிரி நம்ம கல்யாணியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்டே, இங்கே பாரு விஜய், நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. இப்போ நீ வந்ததை நினச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு விஜய், இனிமேல் என்னை விட்டு போயிடாத விஜய் அப்படின்றாங்க. விஜய் இருந்துட்டு, இங்க பாரு பாட்டி, நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் நான் இங்க இருக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க விஜய், இப்பதானே வந்திருக்கோம், எதுக்காக விஜய் பாட்டி கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்றாங்க. இங்க பாரு காவேரி, நான் உண்மையை சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதும், அதுக்கப்புறம் இங்க பாருங்க பாட்டி, எந்த பிரச்சனையாவது வந்தா நான் இப்படிதான் பண்ணுவேன், அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி வந்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோடு இருக்காங்க காவேரி மேலே. இவளால் தான் விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து காவேரி பிரித்து ஆகணுன்ற முடிவோடு தான் நம்ம கல்யாணி இருக்காங்க. இது வந்து யாருக்குமே தெரியாது, நம்ம தாத்தாக்கும் தெரியாது. தாத்தாக்கு வந்து காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறது தான் பிடிக்கும், அவருக்கு வந்து சந்தோஷமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு இருந்துட்டு இந்த கம்பெனியும் இந்த சொத்தையும் எல்லாத்தையுமே அஜய் பேரில் மாற்றுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா விஜயே அஜய்க்கு இதை மனசார கொடுக்குறேன் அப்படின்ற வார்த்தையை விட்டதுனால இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் பிடிங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கான வேலைகளும் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கல்யாணி வந்து ரொம்பவே லூஸா இருக்கிறதுனால அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து குழம்புன குட்டை மாதிரி இருக்காங்க இல்லையா, அதுல நல்லாவே மீன் பிடிக்கிறாரு அன்பு இருந்துட்டு. நம்ம கல்யாணியை நல்லா குழப்பி விட்டு இப்போ எல்லா சொத்துமே அஜய் பேருக்கு மாத்துற அளவுக்கு, அதாவது கல்யாணிக்கு தைரியம் வந்துருச்சு. அஜயே இந்த சொத்தெல்லாம் நல்லா பார்த்துப்பான், விஜய் கிட்ட கொடுத்ததுனால இப்படி இந்த கதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி நம்ம கல்யாண மனுஷா மாத்தி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு அன்பை பார்த்துட்டு பயங்கரமான ஒரு கோவம், இந்த ஆள் எதுக்காக இன்னும் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு விஜய், நீ அன்னைக்கே வந்து வீட்டை விட்டு போன இல்லையா, அன்னைக்கே இவங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லிட்டு போனேன். இப்போ எதுக்கு அவங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன், நீ இப்போ கேட்கறதுல நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க விஜய், நீங்க எதுவுமே பேசாதீங்க, வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க பாரு காவேரி, எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுது. இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஏதோ வேற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு காவேரி. இந்த பிரச்சனையெல்லாம் நான் சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு உட்காடுறாங்க. உள்ள போயிட்டு உட்கார்ந்த உடனே தாத்தா பாட்டி காவேரி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு, இங்க பாரு கல்யாணி, விஜய் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான்ல, அவனுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எடுத்துருவான்னு சொல்லிட்டு கல்யாணி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு விஜய், இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் ஒன்று கூட சரியில்லை, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவமா இருது. நீ எப்போ வருவ, உங்ககிட்ட இதெல்லாம் எப்போ சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபீஸில் நடக்கிறது ஒரு வேலை கூட சரியில்லை, இது எல்லாத்தையும் அஜய் தான் பார்த்துட்டு இருக்கான். அஜய் வந்து ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ண மாட்டான். நீ காலையில் நீயும் காவேரியும் நாளைக்கு காலையில் போயிட்டு ஆண்டவர் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி அன்பு சித்தப்பா என்ன பேசிட்டு இருந்தாரு, இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு தாத்தான்னு கேட்கும்போது, ஆமாம் ஆமாம் விஜய், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாரு. நான் வந்து அவங்க போகிறதுக்குள்ளே நீ ஃபஸ்ட்டு போயிட்டு ஹேண்ட் வாங்கிட்டுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜய், எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காங்க, அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தா இந்த வீட்டில் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரம் ஏதாச்சும் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காவேரி, எனக்கு இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை காவேரி, இங்கே பாருங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்களா. என்னால் வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க, அவ்வளோ தூரம் என்னால் டிராவல் பண்ண முடியாது, நீங்களும் பாட்டி வேணா போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாட்டி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன எதுக்காக போக சொல்றேன், நானெல்லாம் போக மாட்டேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ அதாவது தப்பா நடக்கிற மாதிரி விஜய் வந்து நினைக்கிறாரு, அதனால நீங்களும் விஜயும் போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துட்டீங்களா, கண்டிப்பா நம்ம வீட்டுல ஏதாச்சும் இருந்தா கூட நம்ம ஏதாச்சும் பரிகாரம் பண்ணி கூட அது எல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம்
தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு கல்யாணி, காவேரி தான் அவ்வளோ தூரம் சொல்றாள்ல, அந்த சாமியாரை நாளைக்கு நீங்க 2 பேருமே போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கல்யாணி இருந்துட்டு, சரிங்க நீங்க சொல்றதுக்காக நான் போறேன் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அன்பு இருந்துட்டு அஜய் அஜய் கிட்ட போயிட்டு, இங்க பாரு அஜய், விஜய் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுனால அவன் கிட்ட இருந்து எப்படியாவது எல்லா சொத்தையும் நம்ம பேருக்கு மாத்தணும்னா இதுதான் சரியான டைம். அவனோட வார்த்தைகளை அவன் ரொம்ப நம்புவான். அதனால அவன் வார்த்தையை விட்டுட்டான். நமக்கு எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறேன், மனசார எழுதி வைக்கிறேன், இனிமே இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப வந்திருக்கான். அவன்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்குறதுக்கு இதுதான் நேரமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜய் கிட்ட சொல்லுவோம். அப்பா இதெல்லாம் சரியா வருமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, இந்த இந்த சான்ஸை விட்டா நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாரு, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பெரிய பணக்கார ஆயிடலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அஜய்க்கு இருந்துட்டு பணக்கார ஆசை வந்துடுது. ஆனா அது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தான் நம்ம அஜய்க்கு வந்து தெரியாது. அஜய் கொஞ்சம் தெளிவா இருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம இந்த சொத்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்குவான் அவனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் விட்டுருவாரு. இவன்கிட்ட அதாவது அஜய் கிட்ட எந்த திறமையுமே இல்லாததுனால தான் அதாவது விஜய்க்கு இவ்வளோ ப்ராப்ளமோ. அஜய் நல்லாவே இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருன்னா கண்டிப்பா நம்ம விஜய் இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிடுவாரு. இவங்க மேல நம்பிக்கை இல்லாதனால தான் விஜய் வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க விஜய், நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எதுக்கடா இங்க வந்தோன்னு தோணுது. இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க விஜய், பாட்டி ரொம்ப பாவம் இல்லை. இங்க பாரு காவேரி, பாட்டி கிட்ட நான் இப்படி ஏதாச்சும் சொன்னாதான் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நானும் பாட்டியும் அதை சமாளிச்சுக்கிறோம். நீ நீ பாட்டியை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க விஜய், நீங்களும் பாட்டியும் சண்டை போடுற மாதிரி பேசுகிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல விஜய் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம அன்பு இருந்துட்டு போயிட்டு கல்யாணி கிட்ட, இங்கே பாருங்க அத்தை, உங்களையும் விஜயையும் சீக்கிரமாக பிரித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் தான், ஏதோ கூட்டிகிட்டு வரணுமேனு கூட்டிகிட்டு வந்திருக்கா. இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல அவன் இங்கேருந்து விஜயை கூட்டிகிட்டு போயிடுவா, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட கல்யாணி இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஆமாங்க அத்தை, அவளை பற்றி சாதாரணமாலாம் நினச்சிக்காதீங்க. எல்லா சொத்தும் அவள் பேரில் எழுதி வாங்கிக்கிட்டு அவனை இப்படியே கூட்டிகிட்டு போடலான்னு நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் அதை விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கல்யாணி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நம்ம சொத்தெல்லாம் அவ பேருக்கு மாத்திக்கிட்டு நம்ம விஜயை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிடுவாளா? நம்ம நடுத்தெருவுல தான் நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க அத்தை, நீங்க இப்பவே சுஜாச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கல்யாணி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட, இங்க பாருங்க விஜய், அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா, நீங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை கிடைக்கும். அவரை பார்த்துட்டு வந்தா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. சரி காவேரி, நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு, நான் அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி கிட்ட போயிட்டு, என்ன பாட்டி ரெடி ஆயிட்டீங்களா, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே விஜய் கிளம்பலாமா? என்ன பாட்டி பேசுகிறீங்க? நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் சாமியாரை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு, என்ன தெரியாத மாதிரியே பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம கல்யாணம் இருந்துட்டு, இங்கே பாருடா விஜய், எனக்கு எதுவும் தெரியாதுடா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க பாட்டி, நேற்று நம்ம ஷோபாவில் உட்காந்து பேசணும் இல்லையா, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தாத்தா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தாத்தா இங்கே தான் இருந்தார், ஆனால் எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்றாங்க. ஏதோ அதாவது நடிக்கிறாங்க நம்ம விஜய் கிட்ட. தாத்தா இங்கே தான் இருந்தார் ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே குழம்பி போன மாதிரி நடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் இருந்துட்டு, பாட்டி உண்மையாகவே இப்படி பண்ணுறாங்களா இல்லை நடிக்கிறாங்களானே நம்ம விஜய்க்கு வந்து டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் விஜய் வந்து பாட்டிக்கு அதாவது தாத்தான்னு ஒரு 4 கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் வந்துடுறாங்க. அதாவது தாத்தா வந்துடுறாங்க. தாத்தா வந்த உடனே நம்ம விஜய் கிட்ட, என்னடா விஜய் கூட்டுட்டே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தாத்தா, நீங்கள் எங்கன்னு கேட்டேன், பாட்டி குழம்பி பதில் சொல்றாங்க. நேத்து நம்ம ஒரு சாமியாரை பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பத்தி கேட்டா நம்ம பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. என்ன தாத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடா கொஞ்ச நாளா இப்படி தாண்டா பண்ணிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் நல்லா பேசுறா, கொஞ்ச நேரம் இப்படி பேசுறா, எனக்கு இதை பார்க்கும்போது தான் நான் காவேரி கிட்ட உன்னை சீக்கிரமா இங்க கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவகிட்ட சத்தியம் வாங்கினேன், இல்லைன்னா அவகிட்ட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்டா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, நம்ம ஒரு சாமியாரை பார்க்க போறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் தான் தெரியும் நம்ம கல்யாணியோட சுயரூபம் எல்லாத்தையுமே நம்ம விஜய் இருந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு வரேன் தாத்தா, நீங்கள் பத்திரமா வீட்டில் இருங்க அப்படின்றாங்க. விஜய் நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை தாத்தா நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம், நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் கல்யாணியும் அந்த சாமியாரை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து ஆஃபீஸுக்கு போகாததுக்கு முன்னாடியே அஜயும் அன்பும் ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாத்தையுமே அதாவது நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் தான் இனிமே இந்த கம்பெனியோட பாஸு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பில்டப்பாக எல்லாத்தையும் இப்போ சொல்லி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ஆஃபீஸுக்கு போன உடனே எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு எங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவும், எதுக்காக நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்னோட ஆஃபீஸ்க்கு வரதுக்கு நான் எதுக்காக எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்டே கேட்கவும், இங்கே பாருடி, இங்கே பாரு, விஜய் வந்து இந்த கம்பெனி இந்த சொத்து எல்லாத்தையுமே எங்கள் பேருக்கு மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க, விஜய் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு போனார், அதையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்களா, விஜய் சொன்னது தான், அவன் எல்லா சொத்தையும் எங்கள் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டான். அதை இன்னைக்கே கேட்காம இன்னைக்கே கேட்டிருப்பான் அவன்கிட்ட, அவன் வந்து இன்னைக்கு தான் வந்தான், அதனால நான் நாளைக்கு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை முடக்கவும், காவேரிக்கு பயங்கரமான கோவம். இங்கே பாருங்க, ஆஃபீஸில் என்னென்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால நான் அப்டேட் பண்ணி தான் அவன் இந்த ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு தான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, எல்லாத்தையும் எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், உன்னை யார் இங்கே அனுப்புறது, இங்கே பாருங்க, இந்த கம்பெனியோட எம்டி தான் என்னை அனுப்புனாரு, அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இங்கே பிரச்சனை பண்ணாமல் கம்முன்னு போயிட்டுனா உனக்கு நல்லது. இங்கே பாருங்க, யாருங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது, நீங்களா நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அவங்க சித்தப்பா வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனருனும், அதே மாதிரி நான் உள்ளே வரக்கூடாதுன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு, இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்றாங்க. சரி காவேரி, நீ வீட்டுக்கு போ, மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, அந்த ஆஃபீஸ் எல்லாம் நம்மளது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க விஜய், அது நம்மளது இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம், ஆனால் அவர் ஏன் இவ்வளோ அதிகாரமாக பேசுகிறாரு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க, அவங்க பேசுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பாக வருதுங்க. நேற்று தான் நான் சொன்னேன் இல்லை காவேரி, இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு மாதிரியே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லை காவேரி, அதனால தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன் உங்ககிட்ட, இந்த வார்த்தையை சொன்னது எதுக்குன்னு இப்போ புரிஞ்சிச்சா உனக்கு, நான் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போ, மாசமா இருக்கல, அதனால நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்க விஜய், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துட்டு அங்கே சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க அப்படின்றாங்க. சரி காவேரி, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே தாத்தா இருந்துட்டு, என்னம்மா காவேரி, ஆஃபீஸுக்கு போனால் திடீர்னு உடனே வீட்டுக்கு வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை தாத்தா, ஆஃபீஸில் உங்கள் மருமகனும் அதாவது பேரனும் இருக்காங்க, அவங்க தான் அந்த ஆஃபீஸ்க்கே ஓனருன்ற மாதிரியும் இனிமேல் நான் அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த சொத்தா எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாற்றி கொடுக்குறேன்னு விஜய் சொல்லிட்டாராம், அதனால நாளைக்கே விஜய் கிட்ட கேட்டு அவர் சைன் போட சொல்லி கேட்கலான்னு இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன திமிரு அவருக்கு, நான் வரட்டும், அவர் வீட்டுக்கு வரட்டும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத காவேரி, நீ போயிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, எனக்கு தூக்கம் மாதிரிலாம் வரல, உங்களுக்கு ஏதாச்சும் காஃபி சாப்பாடு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா காவேரி, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராதா வராங்க. ராதா வந்த உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருமா ராதா, உங்கள் புருஷன் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, விஜய் அன்னைக்கு ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு போயிட்டாருன்னா உன்னோட புருஷன் அதே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரா, இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கெல்லாம் சொந்தக்கார மாதிரியே ஏதோ நடந்துட்டு இருக்காராம், ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் ஓனருன்னெல்லாம் சொல்கிறேன், காவேரியை உள்ளே விட மாட்டாராம், என்ன நினச்சிட்டு இருக்காரு உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்கப்பா, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் சொல்கிறதே கேட்டாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது
அப்படின்றாங்க. இங்க பாருமா கல்யாணி, இங்க பாருமா ராதா, உன்னோட புருஷனை இப்பவே நீ சொல்லி அடக்கி வச்சுக்கினா உனக்கு நல்லது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்னா உனக்கு கஷ்டமா போயிடும். என்னோட பொண்ணுன்றதுனால தான் உன்கிட்ட இவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைனா வேற யாராச்சும் இருந்தானா கண்டிப்பா அவங்களுக்கு நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே வேறையா இருக்கும். அது உனக்கே தெரியும்ல, உனக்கே தெரியும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்கப்பா, நான் அவர்கிட்ட பேசி என்னன்னு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராதா இருந்துட்டு போயிட்டு அன்புக்கு கால் பண்றாங்க. அன்பு இருந்துட்டு போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது ராதா இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கப்பா, அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, நான் அவரு வீட்டுக்கு வந்ததும் நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன்ப்பா, நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா ராதா, நான் கோவப்படுறதும் படாம இருக்கிறதும் உன்னோட புருஷன் நடந்துக்கிறதுல தான் இருக்குது. அவரு எப்படி நடந்துக்கிறாரோ நான் அப்படிதான் நடந்துக்குவேன், சரியா? நான் அப்புறமா அப்பா இப்படி நடந்துக்கிட்டாரேன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்றாங்க. இங்க பாருங்கப்பா, அவர் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க தாத்தா, அதுதான் இவங்க இப்படி அத்தை இப்படி சொல்றாங்கல்ல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், காவேரி சொன்ன உடனே தாத்தா அமைதியா இருந்த பாக்குறாங்க. இதை பார்த்த நம்ம ராதாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்போ வந்தவளுக்காக இப்போ ஒரு வார்த்தை சொன்ன உடனே கம்முன்னு கேட்டுட்டு போறாரு. தன்னோட பொண்ணு இவ்வளவு சொல்ற, ஆனா அது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க பக்கம், அதாவது இவங்களுக்கு ஒரு பக்கம் மனசு தாபம் ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு அந்த சாமியாரை பார்க்க போயிடுறாரு. கோவிலுக்கு போயிட்டு உடனே சாமியாரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா கியூல நின்றுட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டிய ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு, அதாவது விஜய் வந்துட்டு கியூல நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சாமியார் வந்த உடனே பாட்டியை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, இங்க வாங்க பாட்டி, சாமியாரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நம்ம கல்யாணிக்கு ஒரு பக்கம் நம்ம நடிக்கிறோங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருமோ, நம்ம காவேரி எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்ற விஷயம் இந்த சாமியார் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது தெரிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் விஜய் நம்மளை விட்டு போயிடுவானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு போயிட்டு அந்த சாமியார் கிட்ட உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையுமே புட்டு வச்சிடறாரு. இதை கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா, உங்க வீட்டில் கண்டிப்பா ஒரு பிரச்சனை ஏற்படும், பெரிய பிரச்சனையா வரும், அது உனக்கு சாதகமா இருக்கவே இருக்காது. உன்னை இப்போ நடுத்தெருவில் நிக்க வைக்கணும்னு எல்லாத்தையும் பிளான் போடுறாங்க. இப்போ அதாவது உன்கிட்ட உன்னோட பொண்டாட்டியிலிருந்து உன்னோட சொத்து பத்துன்னு இருந்து எல்லாமே உன்னை விட்டு போக போகுது. இது எல்லாத்துக்கும் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லவும், இதை கேட்ட விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க சாமி, இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே உங்களுக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க, யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லவும், நம்ம பாட்டி பார்த்துட்டு அதாவது மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டியை யோசிச்சு பார்க்குறாரு விஜய். பாட்டி நம்ம கிட்ட நடிப்பாங்களோ, நம்ம வீட்டுக்கு வரணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சாமி இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, நீங்க நீ இப்போ நடக்கிறதெல்லாம் நீங்க தெளிவா யோசிச்சு ஒவ்வொரு முடிவும் எடுக்கலைன்னா கண்டிப்பா நீங்க நடுத்தெருவில் நிற்கணும். அதுவும் இல்லாம உங்க பொண்டாட்டியும் உங்க கூட இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்றாங்க. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி, என்னோட எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னோட பொண்டாட்டி என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க தம்பி, உன்னோட பொண்டாட்டிய காரணமா வச்சுதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கக்கூடாது, உங்ககிட்ட இருந்து அவங்கள பிரிச்சே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா நடந்தே தீரணும், நடக்கணுன்றதுக்காக நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் தெரியாம இப்போ புதுசா ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க சாமி, அது புதுசா வீடெல்லாம் இல்லை, இதுக்கு முன்னாடி என்னோட வீடு தான். நான் இப்பதான் என்னோட வீட்டுக்கே, அதாவது கொஞ்ச நாள் என் வீட்டுல இல்லாம இருந்தேன், இப்பதான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்க பாருங்க தம்பி, இப்போ நீங்க அந்த வீட்டுக்கு புதுசா போன மாதிரி தான். ஏன்னா ஏற்கனவே நீங்க இந்த வீட்டை விட்டு போனதுனால அது உங்க வீடு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. இப்போ உங்க வீடே இல்லைன்னா அது இப்போ இருக்கு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க சாமி, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் சாமி அப்படின்றாங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சு நீங்க சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். நீங்க குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க சாமி, குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தா இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா வராது. இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட உன்னோட குலதெய்வம் வந்து உன்னை காப்பாத்தும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமான ஒரு வருத்தத்தோட எழுந்து வராரு. அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட, இங்க பாருங்க பாட்டி, எனக்கு யாராச்சும் துரோகம் அதாவது எனக்கு யாராச்சும் துரோகம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் பாட்டி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட பாட்டி இருந்துட்டு, இங்க பாருடா விஜய், உனக்கு யாராச்சும் துரோகம் பண்ணுவாங்களாடா, அதுவும் நான் பண்ணுவேன்னு உனக்கு தோணுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு விஜய், இங்க பாருங்க பாட்டி, நீங்க பண்ணுவீங்கன்னு எல்லாம் சொல்லல. அந்த சாமியார் என்ன சொன்னாரு, உங்க கூட இருக்கவங்க கூட உனக்கு துரோகம் நினைப்பாங்க, கண்டிப்பா கூட இருக்கிறவங்கள கூட நம்பாதப்பா வந்து சொன்னாங்க. நீங்களும் பக்கத்துல இருந்தீங்கல்ல, இப்போ எனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நடந்ததையும் சொல்றாரு, நடக்க போறதையும் சொல்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாட்டி. நான் கொஞ்ச நாள் எங்கள் அத்தை வீட்டில் இருந்துட்டு வந்ததுக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வீடு மாதிரி எனக்கு இல்லை பாட்டி. என்னமோ இந்த வீட்டில் தப்பாக நடக்கிற மாதிரி எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே தோணும் போதே இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது, அந்த காவேரி சொன்ன மாதிரி இந்த சாமியை பார்த்ததுனால தான் எல்லா விஷயமே எனக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுனால தானே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லாமல் இருந்தாவே எனக்கு பெரிய உதவியாக இருக்கும், சரிங்களா அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, நீங்களும் எனக்கு துரோகம் நினைச்சுங்க, கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாடியே இருக்க மாட்டேன், எங்கேயாவது நான் போயிடுவேன் அப்படின்றாங்க. இங்க பாருடா விஜய், இப்படி எல்லாம் பேசாதடா, நீ கூட இல்லைன்றதுக்காக தானே நான் இவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நீ என்னை விட்டு போறேன்னு சொல்றியடா, இப்ப பாருடா, இனிமே இந்த வார்த்தை வரவே கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, பாட்டி இருந்துட்டு இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டு நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. சரிங்க பாட்டி, நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன், சரிங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம தாத்தா இருந்துட்டு, என்ன கல்யாணி ஆச்சு, எதுக்காக இப்படி இவ்வளோ டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கல்யாணி இருந்துட்டு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கல்யாணி இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு, என்ன விஜய், கல்யாணி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா தாத்தா, பாட்டி சொல்றதெல்லாம் உண்மைதான், நம்ம ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு சரி விஜய் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் அன்பு இருந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே, என்ன விஜய், நீ வீட்டுக்கு வந்துட்ட, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு இருந்தேன், நீ வந்த உடனே இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன், இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன், இந்த சொத்தெல்லாம் எங்க பேருக்கு மாத்தி கொடுக்குறேன்னே, எப்ப மாத்தி கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டா தாத்தா இருந்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்தைப்படுறாரு. அதுக்கப்புறம் ராதா இருந்துட்டு, என்னங்க பேசுறீங்க நீங்க, எதுக்காக இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும், அவங்க நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராதா கிட்ட, இங்க பாருடி, நானா ஒன்றும் இவளை அதாவது இவனை போயிட்டு சொத்தெல்லாம் எழுதி கொடுங்கன்னு கேட்கலையே, இவனை தானே சொத்தை எங்க பேர்ல மனசார எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனா, அதனால தானே நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு ராதா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாரு உங்க வீட்டுக்காரு, கண்டிப்பா உங்க வீட்டுக்காரரை நான் சும்மாவே விட மாட்டேன், எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருங்கப்பா நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அஜயும் வந்துடுறாரு. அஜய் வந்த உடனே, இங்க பாருங்க தாத்தா, விஜய் சொன்னது உண்மையா இல்லையா, விஜய் சொல்லிட்டு தானே போறாரு, இந்த வீட்டெல்லாம் எங்க பேருக்கு மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லையா, அவர் சொன்னும் போது நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க எதுவுமே பேசாம நின்றுட்டு தானே இருந்தீங்க, அவரு மனசார எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போறது தானே சொன்னாரு, இப்ப மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமான ஒரு டென்ஷன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அமைதியே நிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இந்த வீட்டுக்கு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோமோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு விஜய், நீ எதுவும் பேசாத, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க விஜய், நீங்கள் பேசாதீங்க, தாத்தா தான் பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு, அதாவது காவேரி வந்துட்டு விஜய் அடக்கவும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்கே பாருடா விஜய், நீ தானே சொல்லிட்டு போன எல்லா சொத்தையும் அவங்க பேரில் மாற்றி கொடுக்குறேன்னு, அதனால தாண்டா அப்படியெல்லாம் கேட்குறாங்க, இப்போ என்ன பதில் சொல்ல போற சொல்லு, நீயே சொல்லு பதில் அப்படின்னு
சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு, என்ன கல்யாணி நீயும் அப்படியே பேசுற அவங்கள மாதிரியே, எதுக்காக நீயும் அவங்க கூட ஜாட சேர்ந்தனே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை கல்யாணி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராதா இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்களும் விஜய் பக்கம் நின்று பேசாதீங்க, விஜய் தானே எங்க எங்க பேருக்கு மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதனால தானே எங்க வீட்டுக்காரர் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராதா மேல பயங்கரமான கோவம் வருது. என்ன ராதா, நீ இப்படி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுற, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ராதா. விஜயோட சொத்து இது, அவனோட அப்பா அம்மா இது சேர்த்து வச்ச சொத்து, எப்படி எல்லா சொத்தையும் இவங்க உங்க பேருக்கு மாற்றி கொடுக்க முடியும்? உங்களை படிக்க வச்சு உங்களை இவ்வளோ ஆளாக்கி விட்டதே பெருசாக தெரியலையா உங்களுக்கு அப்படின்றாங்க. இங்க பாருங்கப்பா, அதுக்கு மேலே நான் என்னோட புருஷன் விஜய்க்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்புப்பா. அவர் இங்கே பாருங்க, விஜய் இந்த மாதிரி சொல்லலைன்னா அவர் ஏன் இப்படியெல்லாம் கேட்க போறாரு, அவரெல்லாம் இப்படி கேட்குற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு பயங்கரமான ஒரு கோவப்படுறாரு. இங்க பாரு ராதா, இனிமே நீயும் சரி, உங்க வீட்டுக்காரும் சரி, அஜயும் சரி, உங்க 3 பேருக்கும் இங்க இடமே கிடையாது, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் இருந்துட்டு, இங்க பாருங்க, விஜய் சொன்னதுனால தானே இப்படி எல்லாம் கேட்கறாங்க மாப்பிள்ளை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன விஜய், உன்னை பதில் சொன்னா தாத்தாவை பதில் சொல்ல வச்சுட்டு இருக்க, நீ எதுவுமே பதில் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, ஏதோ தெரியாம விஜய் இருந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு, ஏதோ கோவத்துல சொல்ற விஷயத்த இவரு அப்படியே புடிச்சிட்டு இருப்பாரா? இங்க பாருடி, உன்னை யாரும் பதில் கேட்கல, விஜய் தான் பதில் கேட்டுச்சு, விஜய் என்ன பதில் வச்சிருக்க சொல்லு விஜய் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு என்ன பதில் சொல்ல போறான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.